வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் முறிச்சு வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம பாயில் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் சிக்கன் எவ்வளோ அதிகமாக எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தக்காளி வெங்காயம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் மீடியம் பீசஸாக கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மஞ்சள் போட்டு ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். பாயில் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம் பேஸ்ட் மாதிரி. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். ஏன்னா நான் அதில் இன்னும் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணுறதுனால காரம் கம்மியாக வேணும்னு 3 சேர்த்துருக்கேன். எடுத்து வச்சுருந்த தக்காளி, இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா வெந்தால் போதும். இதில் உப்பெல்லாம் சேர்க்க வேண்டாம். இப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம சிக்கன் சமைக்கும் போது உப்பு சேர்ப்போம். மூடி போட்டு தக்காளி வெங்காயம் நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த தூள் பிஞ்சிச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நான் இப்போ கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம வெங்காயம் தாளிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பட்டை வகையில் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துடுறேன். நல்லா வதக்கிக்கலாம். சிக்கனை வந்து நான் இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கும் இந்த கிரேவிக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருந்த சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆயிலே நல்லா அதை வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இந்த வேக வச்சு வச்சிருந்தோம்ல தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம், இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சிக்கன் கிரேவி. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் குழம்புல சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் நான் வந்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சிக்கன் ஓரளவுக்கு நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிடலாம். இது வந்து இந்த தக்காளி வேக வச்ச தண்ணி, தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் வேக வச்ச தண்ணி இது. இப்போ இந்த ஸ்டேஜில் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நான் 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். சிக்கன் பவுடர் வேறு போட போகிறேன். அதனால் நான் குழம்பு மிளகாத்தூள் வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். எவ்வளோ கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். சிக்கன் நல்லா வெந்துடும்.
குழம்பு நல்லா கொதிக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். நான் எப்பவுமே லேட்டாக தான் சேர்ப்பேன். அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அதோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. குழம்பு இப்போ நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கேன். 3 முந்திரி. இதில் வந்து 1 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணி நம்ம அரைச்சோன்னா ஒரு டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து மில்கி மிஸ்ட் கர்ட் எடுத்துருக்கேன். தயிர் வந்து 1 ஸ்பூன், புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் வந்து தயிர், தேங்காய், முந்திரி 3த்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது குழம்பு சேர்த்துடலாம். ஒரு 2 மினிட்ஸ் கொதி வந்தால் போதும். ஏன்னா தயிர் தேங்காய் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ். இந்த கிரேவி வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி பூரி கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். டிஃபனுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். ஆஃப் பண்ணிடுறேன். தேங்காய் ஊற்றி 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கிரேவி நல்லாவே கொதிக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியான டிஃப்ரெண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.